தமிழ்நாடு அரசின் குரூப் 4 தேர்வு எழுத நிர்ணயிக்கப்பட்டிருக்கூடிய வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி 6244 காலி பணியிடங்களுக்கு குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குரூப் 4 தேர்வுக்கு 10ஆம் வகுப்பே அடிப்படை கல்வி தகுதியாக உள்ள நிலையில் முதல் முறையாக வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பணியிடங்களுக்கும் தேர்வு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி குறித்து தேர்வர்களின் சந்தேகம் மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். குரூப் 4 தேர்விற்கு வயது வரம்பு இருக்கா இல்லையா? 10ஆம் வகுப்பான அடிப்படை தகுதியை விட கூடுதல் தகுதி உள்ளவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. 10ஆம் வகுப்பு மட்டுமே முடித்தவர்களுக்கு ஒரு சில பணியிடங்களுக்கு மட்டும் வயது வரம்பு அளிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு உண்டா? கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு உண்டு. பொது பிரிவினர் 21 வயது முதல் 32 வயது வரையும், இடஒதுக்கீட்டு பிரிவினர் 21 வயது முதல் 42 வயது வரையும் தேர்வெழுதலாம். இதேபோன்று முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 21 வயது முதல் 52 வயது வரை தேர்வெழுதலாம். வனக்காவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு என்ன? கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? ஆம், வனக்காவலர் பணியிடத்துக்கு பொது பிரிவினருக்கு 32 வயதும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 37 வயதும் வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவு எடுத்து படித்திருக்க வேண்டும். வனக்காப்பாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பும் கல்வி தகுதியும் தான் என்ன? வனக்காப்பாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு கிடையாது. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆய்வக உதவியாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு என்ன? கல்வி தகுதி என்ன? ஆய்வக உதவியாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு கிடையாது. ஆனால் 12ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவு எடுத்து படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். எண்ணிக்கை அடிப்படையில் 5659 இடங்களுக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாகவும் 412 இடங்களுக்கு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது www.tnpscexams.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இணையதளத்தில் தங்களை பற்றிய விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.